கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷுவுக்கு போக கப்பலை ஏறினான். நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற ஆண்டவர் அவர். நம்ம உட்கார்ந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவன் அவர். இவரு பைபிளை போட்டுக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டானே. இப்போ பெரிய தொல்லடா. ஆண்டவர் பாட்டுக்கு சொல்லுவாரு, அங்க போன யார் கஷ்டப்படுறது, போயிட்டு அங்க போயிட்டு அவன் நினைச்சிட்டா அவரை விட்டு தூரமா போயிடலாம். ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடிச்சாருச்சுங்கள, அவன் எங்கே போனாலும் எந்த மூலைல உட்கார்ந்தாலும் ஆண்டவர் அவனை மறுபடியும் அவரை பக்கம் திருப்பதற்காக எதையும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் விட மாட்டார். யோனா போனா, ஆண்டவர் போடா சொல்லிட்டு ஆண்டவர் உள்ள பாருங்க, அவன் அவனை கொண்டுதான் இந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும். சில நேரங்களிலே சில பேர் ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தர்ஷிக்கு போறான். இப்ப கப்பலை கண்டு தர்ஷிக்கு போகும்படி போறான். இப்ப இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமும் எங்க வரணும், இங்க எங்க போகணும், இப்போ நினிவேக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை நினிவேக்கு வரணும். நீங்க எங்க போறேன்றீங்க? நாங்க ஷாப்பிங்க்கு போவோம், இன்னைக்கு துணி வாங்கவோ, சொந்தக்கார மீட்டிங்களுக்கோ கல்யாணத்துக்கோ இதுக்கு தான் நாங்க போவோம். தர்ஷிக்கு போவோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதான் போவோம். ஆனா ஆண்டவர் பிள்ளை எங்க வரணும் தெரியுமா? எங்க வரணும்? நினிவேக்கு வரணும். தேவன் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போக சொல்றாரோ அங்கதான் நீ போகணும். நீயா ஒன்னு தேடி போக கூடாது. அல்லேலூயா. இங்கே தர்ஷிவுக்கு போகனா அப்படி நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேவன் பைபிள்ல போட்டிருக்கு. இயேசுல பார்க்கும்போது கூட ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதே பேசாத. அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணுமா? 6 நாள் உங்க இஷ்டப்படி பேசிக்கோங்க, அசியமா திட்டிக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க, எங்கன்னா போங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணக்கூடாதா? அது பரிசுத்த நாள், அது தேவனுக்குரிய நாள். நீ தேவனோட பிள்ளை, நீ பரிசுத்தமான ஜாதி. அன்னைக்கு என்ன செய்யணுமா? எல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சிடணும். நாளைக்கு தான் அது பிரிக்கணும் மூட்டை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும். அவர் சொன்னதை நம்ம செய்யாம நம்ம இஷ்டம் போல நம்ம போனா என்ன நடக்கும்? அதான் பார்க்க போறோம். நம்ம தான் யோனா. இன்னைக்கு நம்ம தான் யோனா. கர்த்தர் நம்ம இதை என்ன பண்ண இப்போ சொல்றாரு, மகனே மகளே நீ அங்கே வா, நீ அங்கே போ. சொன்ன உடனே என்ன பண்ற யோனா? தர்ஷிவுக்கு போக புறப்பட்டு போறானா.